Good evening. வெயிட் பண்ணலாம். இன்னும் சுத்தி சுத்தி அதே பேட்ச்ல தான் இருக்கோம்ல. பட் ரியலி ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஃபியூ ஆஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் எது எப்படி ஆனாலும் சரி, மேம் எத்தனை மணிக்கு கிளாஸ் போட்டாலும் நான் வந்துடுவேன்றீங்க பார்த்தீங்களா? குட். உங்களுக்காகவே நம்ம ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. பட் ஆல்ரெடி நீங்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதுவே சந்தோஷமான விஷயங்கள் தான். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஸோ 2 minutes வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போதான் 5 minutes பிரேக்னு வேற சொல்லியிருக்கேன். அந்த செஷன் முடிஞ்சு உடனே நான் லாகின் ஆயிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி வி நீட் டு வெயிட் ஃபார் ஃபியூ ஆஃப் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஜாயின். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் வேணும்னா கூட இந்த பேட்ச்ல ஜெனரல் இங்கிலீஷ் மட்டுமே தனி பேட்ச் உண்டு. ஓகே, அது மட்டும் கூட யூ கேன் ரெஃபர். சரி. ஸோ ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஓகே. ஸோ கண்டிப்பா ஜம்பிள்டு சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கா சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணவே மாட்டோம். ஜம்பிள்டு சென்டென்ஸ்ல பல வகை இருக்கு. இதுல ஒண்ணு சொல்லணும்னா வேர்ட் லெவல் ஜம்பிள்டு உண்டு, சென்டென்ஸ் லெவல்ல உண்டு, பேரா லெவல்லையும் உண்டு. வேர்ட் லெவல்னு சொல்லும் போது ஒரு வார்த்தையவே ஜம்பிள் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இதுல ஒரு வேர்டை விட்டுட்டு கொடுப்பாங்க. சோ இது வந்து வேர்ட் லெவல் ஜம்பிளிங். சென்டென்ஸ் லெவல்ல இப்போ ரீடிங் ஹி புக் இஸ் இத இப்படி கொடுப்பாங்க. அப்ப நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதே பேரா லெவல்ல லைனா கொடுத்துட்டு நம்ம ஆர்டர் அவுட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். இப்படி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. இதுல இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, first let us understand few things. First we have to find the sentence type. அந்த சென்டென்ஸ் எப்படிப்பட்ட சென்டென்ஸ், whether it's a statement இல்ல கண்டிஷனா இல்ல எக்ஸ்கிளமேஷனா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். First we have to identify the sentence type. இதுல first there's something called statement, இன்னொன்னு conditional, இது ஒரு டைப். அடுத்தது எக்ஸ்கிளமேட்டரி. இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல உண்டு. இதுல ஸ்டேட்மெண்ட் டைப்னு சொல்லும் போது இட் பிகின்ஸ் வித் த சப்ஜெக்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ், அதாவது எப்பவுமே சென்டென்ஸ் டைப்ல ஸ்டேட்மெண்ட் டைப் சென்டென்ஸா இருந்தா சப்ஜெக்டை வச்சுதான் ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நவுன் வச்சோ அல்லது நவுன், ஓகே, அல்லது ஒரு ஆர்டிகிள்ஸ் வச்சு ஆரம்பிக்கும் ஸ்டேட்மெண்ட். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹி, த, இந்த மாதிரி வார்த்தைகள் வச்சு ஆரம்பிக்கும். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்து the verb will come. சப்ஜெக்டுக்கு அடுத்து verb ஃபாலோ பண்ணும். அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சோலா டைனாஸ்டி expanded across South Asia. சோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். இப்ப இங்க சப்ஜெக்ட் யார் நமக்கு? who is the subject? சோலா. சோலா தான் சப்ஜெக்ட். அப்ப verb என்ன? எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கான். அப்போ சோலா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கான்றதை விளக்கியிருக்காங்க. இப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விளக்கக்கூடிய தன்மையில சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். சிலது கண்டிஷனல் பேசிஸ்ல இருக்கும். கண்டிஷனல்னா இட் ஆஃபன்
starts with ifன்ற வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகும் ஆர் unless அப்படின்ற வார்த்தை போட்டு ஸ்டார்ட் ஆகும். if, unless இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணா அது கண்டிஷனல்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் பிளஸ் ரிசல்ட் ரெண்டுமே ஒன்னா இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது செய்தால் இது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஸ்டடி hard, you will pass. அப்ப இது கண்டிஷனல் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இங்க கண்டிஷன் என்ன? ஸ்டடி ஹார்ட்ன்றது கண்டிஷன். அப்ப ரிசல்ட் என்ன? பாஸ். அப்ப இங்க கண்டிஷனும் இருக்கு, அதற்கான ரிசல்ட்டும் இருக்கும். இது ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட். இப்ப ஜம்பிள்டு சென்டென்ஸ்ல இந்த மாதிரி ஜம்பிள் பண்ணும்போது கண்டிஷனும் ரிசல்ட்டும் தலைகீழ கொடுத்திருப்பான். அப்ப நம்ம கரெக்ட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் எந்த வகையான ஸ்டேட்மெண்ட்ன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்ப எக்ஸ்கிளமேட்டரி. எக்ஸ்கிளமேட்டரின்னு சொல்லும் போது இட் பிகின்ஸ் வித் வாட், ஹவு, தென் இந்த மாதிரி வார்த்தைகள் வச்சு ஸ்டார்ட் ஆகும். பிளஸ் ஒரு அட்ஜெக்டிவ் நவுன் இருக்கும். ஒரு அட்ஜெக்டிவ் அல்லது நவுன் இருக்கும். சரியா? அட் த சேம் டைம் இட் எண்ட்ஸ் வித் எக்ஸ்கிளமேஷன். எக்ஸ்கிளமேஷனோட முடியும். அது எல்லாமே எக்ஸ்கிளமேட்டரி ஸ்டேட்மெண்ட். எஸ் ஆர் நாட்? உதாரணத்துக்கு ஒரு எமோஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஐ வாஸ் ஷாக்ட். ஐ வாஸ் ஷாக்ட். ஹவு டிட் யூ கோ? ஹவு டிட் யூ டூ? வாவ், ஹவ் ஆர் யூ? இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு எக்ஸ்கிளமேட்டரி டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இப்படி பல வகையான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டேட்மெண்டினுடைய தத்துவம் என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வகையானதுன்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மூவ் ஆன் பண்ணணும். சரியா? ஆர் யூ கிளியர் சோஃபா? இப்ப நம்ம ஜம்பிள்டு சென்டென்ஸோட இந்த ஏரியாஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க. You have to identify the subject, verb, object. ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாலே நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ்க்குள்ள ஜம்பிள் பண்ணா சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். எப்பவுமே சப்ஜெக்ட்னா whom, verb is what action, object is to whom or what. இந்த ஆர்டர்ல அமையணும். இதுதான் SVO, சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஈட்டிங் இஸ் ராம் மேங்கோ. அப்ப இங்க சப்ஜெக்ட் யாரு? ராம். verb என்ன? is eating. what he is eating? mango. இது ஆப்ஜெக்ட். அப்போ வாட்ன்ற வேர்டுக்கு இது ஆன்சர், வேர்புக்கு இது ஆன்சர், சப்ஜெக்ட்டுக்கு தான். இப்போ ஆப்ஜெக்ட்லயே நமக்கு பொதுவா ரெண்டு வகை இருக்கு. டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு படிப்பீங்க சென்டென்ஸ் பேட்டர்ன்ல. அப்ப டைரக்ட் ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னா, ஒன் ஹூ ரிசீவ் த verb, அந்த செயலை அனுபவிக்க கூடியவன். ஒன் ஹூ ரிசீவ் ஆக்ஷன் ஆஃப் த verb, அந்த வேர்பினுடைய செயலை நேரடியாக அனுபவிக்கக்கூடியவன். அண்ட் ஒன் ஹூ ரிசீவ் த பெனிஃபிட், அது இன்டைரக்ட் வேர்ப்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் அண்ட் ஹூம் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம் அண்ட் ஃப்ரம் ஹூம் அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? யார் இந்த ஆக்ஷனை செய்யறாங்க அப்படின்றத வச்சு டைரக்ட் ஆப்ஜெக்டும், யார் அதை அனுபவிக்கிறாங்க, அந்த பெனிஃபிட்டை ரிசீவ் பண்றாங்கன்றத வச்சு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுமே நீங்க பிரிச்சிடலாம் ஈஸியா. லெட் மீ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, Ravi gave
Meena a book. Ravi gave Meena a book. இதான் ஸ்டேட்மெண்ட். சரியா? அப்போ இங்க சப்ஜெக்ட் யார் நமக்கு? Ravi is the subject. Gaveன்றது verb. அப்போ to whom and what? இதுல எது டைரக்ட் ஆப்ஜெக்ட், எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்? Ravi இல்லையா? எஸ், சாரி, மீனா and a book. Meena indirect object. Exactly. And இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். அப்போ டு ஹூம்ன்ற வேர்டுக்கும் வாட்ன்ற வேர்டுக்கும் இது ஆன்சர் கொடுக்குதா? டு ஹூம் அண்ட் வாட். அப்போ வாட்டுக்கு ஆன்சர் கொடுத்தா டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு? டு ஹூம்ன்றதுக்கு ஆன்சர் பண்ணா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குவா இதே மாதிரி. மேனேஜர் ஆஃபர்ட் ராஜு போனஸ். சொல்லுங்க, இது என்ன பேட்டர்ன்? SVIODOவா SVDOIOவா? SVDOIOவா SVIODOவா? SVIODO. கரெக்டா? பிகாஸ் மேனேஜர் இஸ் த சப்ஜெக்ட், நமக்கு ஆஃபர்ட் இஸ் த verb, ராஜுன்றது நமக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா அவன் தான் அந்த ரிசீவ் பண்ணியிருக்கான் பெனிஃபிட்ட. அண்ட் ஆப்ஜெக்ட் என்னது நமக்கு இங்க? டைரக்ட் ஆப்ஜெக்ட், போனஸ். புரிஞ்சுதா? இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ஏன்னா இது உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்னுக்குமே யூஸ் ஆகும். சென்டென்ஸ் பேட்டர்னுமே நமக்கு சிலபஸ்ல இருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் இது கூட சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு சில முக்கியமான சில விஷயங்களும் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஜீவன் gave cycle to his friend. இதுக்கு ஆன்சர் ஜீவன் சப்ஜெக்ட், gave verb, cycle direct object, to his friend IO indirect object. புரிஞ்சுதா இப்போ சிம்பிளா? So what, to whom. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கிராமர்ல மாட்டிடும், சென்டென்ஸ் பேட்டர்ன்ல. ஓகே. சரி, அடுத்தது இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டாவது ரூல் என்னன்னா, லுக் ஃபார் கேபிட்டல் லெட்டர் அண்ட் பங்க்சுவேஷன். ஸோ கேபிட்டல் லெட்டர் பங்க்சுவேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா மார்க் பண்ணிருக்காங்களா அப்படின்றத எப்பவுமே பார்க்கணும் ஃப்ரம் த பிகினிங். இஃப் தேர் இஸ் அ ஃபுல் ஸ்டாப் ஆர் கொஸ்டின் மார்க், இட் எண்ட்ஸ் த சென்டென்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். மூணாவது, யூஸ் கனெக்டர்ஸ் அண்ட் கன்ஜங்ஷன்ஸ். வேர்ட்ஸ் லைக் and, but, because, although, since often join two clauses. இந்த மாதிரி வார்த்தைகள் எப்பவுமே இரண்டு கிளாஸ் ஒன்னு சேர்க்கும். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். And they usually don't start or end a sentence unless the sentence is a compound. பொதுவாக இது ஸ்டார்டிங்லயோ அல்லது ஒரு சென்டென்ஸை எண்டோ பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க.
he hungry ate because was இப்படி இருக்கு. அப்போ he ate because he was hungry. அப்ப பிகாஸ்ன்றது he ateன்றது ஒண்ணு, he was hungryன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், நடுவுல பிகாஸ் போட்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க. புரியுதா? இது ரெண்டுமே தனித்தனியா பிரிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஆமாவா இல்லையா? he ate இது ஒரு ஸ்டேட்மெண்ட், he was hungry இது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். பட் பிகாஸ்ன்ற வேர்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்தாலே நம்ம கரெக்டா மர்ஜ் பண்ணணும். ரெண்டு தனித்தனி ஸ்டேட்மெண்டா வாக்கியங்களை பிரிச்சு பார்க்க முடியுதான்னு பார்த்து கனெக்ட் பண்ணணும். ஆர் யூ கிளியர்? இது புரிஞ்சுதான் நான் சொல்றது? சோ இந்த மாதிரி கனெக்டிங் வேர்ட் நடுவுல உங்களுக்கு இருக்கு கொஸ்டின்லனாலே, இந்த கனெக்டிங் வேர்டு அண்டு, பட்டு, பிகாஸ், ஆல்தோ இந்த மாதிரி வார்த்தைகள் எக்ஸாம்ல வந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை ரெண்டு ஸ்டேட்மெண்டா பிரிச்சு பார்க்க முடியுதான்னு பார்க்கணும். ஒரு வார்த்தையை ரெண்டா பிரிக்க முடியும்னாலே அதுதான் காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், காம்பவுண்ட் வேர்ட்ல லெட் மீ டெல் யூ, டக்குன்னு எந்த எக்ஸாம்பிளும் ஞாபகம் இல்லை. ரெட் பாக்ஸ், இது காம்பவுண்ட் வேர்ட். ரெட்டையும் பாக்ஸையும் தனியா பிரிக்க முடியுமா? எஸ். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் காம்பவுண்ட் வேர்ட். இதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்றது ரெண்டா பிரிக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். he ate, he was hungry. கிளியர்? இப்ப நாலாவது கண்டிஷன், டைம் அண்ட் பிளேஸ் கோ அட் த எண்ட். எப்பவுமே ஸ்டேட்மெண்ட்ல ஜம்பிள்டு சென்டென்ஸ்ல டைம் அண்ட் பிளேஸ் பத்தி கொடுத்திருந்தா அதை ஸ்டார்டிங்ல போடக்கூடாது, அது கடைசிக்கு போயிடணும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வந்தா எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்ன்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? அண்ட் பிளேஸ் அண்ட் டைம் இருந்தா கண்டிப்பா இதை கடைசியில கொண்டு போய் போட்டுடணும். இதெல்லாம் இதனுடைய ரூல்ஸ். ஓகே. we to went yesterday beach the. அப்போ நம்ம எங்க போனோம்? பீச், இது பிளேஸ். எப்போ போனோம்? நேத்து, டைம். அப்ப இது ரெண்டையும் கொண்டு போய் கடைசியில போடணும். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ போட்டு டைம் போடணும். we went to beach yesterday. புரிஞ்சுதா? we went to the beach yesterday. Is that clear with this? Yes. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கலா மீனிங் இருக்கணும். ஒரு பேரா டைப்ல கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டா மீனிங் வருதா, கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கான்னு படிக்க தெரியணும். இஸ், வாஸ் இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஓகே, ஜம்பிள்டு சென்டென்ஸ்ல. அதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஒரு பேரா டைப்ல கொடுத்திருந்தா, ஓகே, சோ கொஸ்டின், கமாண்ட், ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கவனிக்க தெரிஞ்சுக்கோங்க. டூ, டஸ், டிட் இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா? ப்ளீஸ், கைண்ட் இதெல்லாம் வந்தாலே வேர்பும் ஆப்ஜெக்டும் சேர்ந்து வரணும். ப்ளீஸ் டூ யுவர் ஜாப், ப்ளீஸ் டேக் த புக், கைண்ட்லி கிவ் யுவர் புக், கைண்ட்லி கோ தேர், கைண்ட்லி பி சைலண்ட். அப்போ கைண்ட்லின்ற வார்த்தை வந்தாலே வேர்பும் ஆப்ஜெக்டும் சேர்ந்து வருதா? எஸ். இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே. எஸ், கண்டிப்பா. சி, நியூ லேர்னர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் டு த அகாடமி நம்பர் அண்ட் கெட் திஸ் மெட்டீரியல் ஆல்சோ. என் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பா அனுப்பி விட்டுருவேன். ஓகே, இது உங்களுக்காகவே டிராஃப்ட் பண்ண மெட்டீரியல் தான். ஓகேங்களா? நீங்க அதை கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு மார்க் பண்ண மெட்டீரியல், மார்க் பண்ணாத மெட்டீரியல் ரெண்டுமே. ஓ, எக்ஸாம்பிள் சொன்னீங்களா? எப்பா, எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்டா எது கூட லிங்க் பண்ற மாதிரி சொல்றப்பா நீ. ஓகே. See you. Okay, I appreciate your presence of mind. Okay, fine. For sentence rearrangement, okay, introduction, middle sentence, concluding sentence இது கரெக்டா இருக்கணும். ஸோ ஒரு டெஃபினிஷன், ஒரு டாபிக் பேஸ் பண்ணியிருந்தா அதுக்கு டெஃபினிஷன் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு பாருங்க. அதை கன்க்ளூட் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கடைசியா போடுங்க. இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண பழகணும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிளாஸ்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன்னா, பேசிக்கா எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல எல்லா வார்த்தையும் தெரியும்னு சொல்ல முடியாது. இங்க சொன்னா
ஒரு கனெக்டர் கன்ஜங்ஷன்றது இரண்டு கிளாஸ்களை இணைக்கும்னு. அப்ப நமக்கு கிளாஸ்னா என்னன்னே தெரியாம சில ஆட்கள் இருக்கும். அவங்களுக்காக நான் கிளாஸ்ன்றதையும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். A clause is a group of words that contains a subject and a verb. A clause can sometimes form a complete sentence on its own, or it may be a part of a sentence. உதாரணத்துக்கு she ran. Subject இருக்கு, verb இருக்கு. Because it rained. இப்ப இங்க she ranன்றது சப்ஜெக்ட் verb கரெக்டா இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா அதுக்கான மீனிங்க கொடுக்குது. அப்ப அது கம்ப்ளீட்டான சென்டென்ஸ். இது அப்போ கரெக்டான கிளாஸ். தனியா அதுக்கு மீனிங் கொடுத்தது இல்ல. she ran, she runs, அவ ஓடுறா. because it rained, இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? மீனிங் இல்லாம இருக்கே. it rained கரெக்ட். சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு. சப்ஜெக்ட் verb இருக்கிற எல்லா கிளாஸ்மே சரியானதான்னு கேட்டா கிடையாது. இது இன்கம்ப்ளீட் கிளாஸ். அப்ப கிளாஸ்ல நமக்கு அடுத்து என்னன்னா ரெண்டு வகை இருக்கு. டிபெண்டன்ட் கிளாஸ், இன்டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ்ன்றது அதை தனியா படிச்சு பார்த்தாலே அதுக்கு கம்ப்ளீட் ஐடியா இருக்கும், கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். He went home. The baby cried loudly. வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப நீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க எக்ஸாம்பிள். He was writing. Birds fly. Very good. Subject, verb. தனியா பார்த்தாலே மீனிங் இருக்குல்ல. எஸ். ஆனா சில இடங்கள்ல சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும், ஆனா மீனிங்கே இருக்காது. அதெல்லாத்தையும் டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு they cannot stand alone because he was tired. என்ன because he was tired? அவன் டயர்டா இருக்கிறதுனால என்ன? because he was tired, what happened? So the correct is he went to bed because he was tired. அப்போ இதை தனியா பார்த்தா அதுக்கு மீனிங்கே கொடுக்காது. அப்ப அதை டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? Are you able to understand? இப்போ டிபெண்டன்ட் கிளாஸை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, பிகாஸ், இஃப், வென், ஆல்தோ, சின்ஸ், அன்லெஸ் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருந்தாலே அது டிபெண்டன்ட் கிளாஸ் தான். அதெல்லாம் எங்க இருக்கும்னா ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். பிகாஸ் he was hungry. if you go, அவ்வளவுதான். என்ன if you go என்ன ஆகும்? unless you sleep, while you work, before you start, after you come, even you sit, though not. Are you able to understand? இது எதுக்குமே, இது எல்லாத்துலயுமே சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு, ஆனா மீனிங்கே இல்ல. அப்ப இதெல்லாமே டிபெண்டன்ட் கிளாஸ். கிளியர்? இப்ப ஜம்பிள்டு சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட் டைப் சென்டென்ஸ்க்கு இன்னும் சில ரூல்ஸ் பார்க்கலாம். இதை தாண்டி நமக்கு பெருசா ஜம்பிள்டு சென்டென்ஸுக்கு கஷ்டம் இருக்காது. ரிமெம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜம்பிள்டு சென்டென்ஸ்ல மட்டுமே 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்காக தான் இதுக்கு தனி வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். சரியா? ஓப்பனிங் சென்டென்ஸ் சப்ஜெக்ட், பர்சன், ஈவெண்ட் ஐடியாவா இருக்கும். இட் வில் நாட் ஸ்டார்ட் வித் அ பர்சன் லைக் ஹி, ஷி அப்படி இருக்கக்கூடாது. அப்போ பேராடைப்பா இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹி, ஷி வச்சு ஸ்டார்ட் ஆகாது அந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவனை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓகே. அவாய்ட் ஸ்டார்டிங் வித் கனெக்டர்ஸ் லைக், பட், பிகாஸ், ஆல்தோ. இந்த மாதிரி வசனங்களும் ஃபர்ஸ்ட்ல வரக்கூடாது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா. ஃபைண்ட் த லிங்கர் ஆர் கனெக்டர். அடிஷன்ஸ், கான்ஸ்டாண்ட், கான்ட்ராஸ்ட், காஸ், எஃபெக்ட், எக்ஸாம்பிள், கன்க்ளூஷன், இது எல்லாமே கனெக்டிவ்ஸ் ஆர் டிரான்சிஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்.
These help identify the sequence or relation between the sentence. இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையே உள்ள கனெக்டிவிட்டியை புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். அதை வச்சு நம்ம ஆர்டர் பண்றது கொஞ்சம் ஈஸி. அதே மாதிரி ஐடென்டிஃபை த நவுன் அண்ட் ப்ரொனவுனோட ரிலேஷன்ஷிப். ஒரு பர்சனை ராஜ்குமார் இஸ் அ பிரில்லியன்ட் பாய், இது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். 4வது ஸ்டேட்மெண்டா. he lost the exam because he was not well, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகும். அப்ப இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வரணும்? 4வது ஸ்டேட்மெண்ட் எங்க வரணும்? ராஜ்குமார் இஸ் அ பிரில்லியன்ட் பாய், இது எங்க வரணும்? as per the rule அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். he lost the exam because he was not well, கனெக்டிங் வேர்ட் வந்துருச்சா? பிகாஸ் எஃபெக்ட். அப்ப இதெல்லாம் பின்னாடி வரணும். புரிஞ்சுதா? நமக்கு ரூல்ஸ் மேட்ச் ஆகுதா? அண்ட் மோர் ஓவர் ஹீன்னு வருது, ப்ரொனவுன். ஓகே. Mahatma Gandhi was a great leader. He fought for India's independence. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இவரை பத்தி சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ. ஓகே. லுக் ஃபார் chronological or logical flow. லுக் ஃபார் டைம் ஆர்டர். ஈவென்ட் யூஸ்வலி ஃபாலோ a natural sequence. அதை ஞாபகம் வச்சுக்கணும். காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்க. ஓகே. காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும் போது 1950 பத்தி சொல்லிட்டு பாவர்ட்டி வந்து நாட்கள் போக போக இந்த திட்டங்கள்னால இப்ப பாவர்ட்டி இப்படி ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பான். அப்ப அந்த காஸ் 1950ல இருந்த பாவர்ட்டி லெவல சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய பாவர்ட்டி லெவல சொல்லியிருப்பான். அப்ப அது chronological ஆர்டர். புரியுதா? யூசிங் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்னாலே நமக்கு தெரியும் இல்லையா? தென் செக் ஃபார் ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினர்ஸ் லைக் வேர்ட்ஸ் லைக் திஸ், தட், சச், இதெல்லாம் கவனிக்கணும். ஆல்ரெடி மென்ஷன் நாட் சூட்டபிள் டு ஸ்டார்ட் அ பேரா. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வரக்கூடாது. யூஸ் எலிமினேஷன் டெக்னிக். ஓகே. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம பேசிக் கிராமர் ஃப்ளோவை யூஸ் பண்ணி எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக் த டென்ஸ் அக்ரிமெண்ட் லைக் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், ப்ரொனவுன்ஸ் கிளாரிட்டி, இதெல்லாம் வச்சு நம்ம ஃபைனலா அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு படிச்சு பார்க்கணும். இதுதான் நமக்கு ரூல்ஸ். ஓகே. இங்க பாருங்க. He is considered the father of nation. Mahatma Gandhi played a key role in Indian freedom struggle. He believed in non-violence. His leadership inspired millions. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பியா இருக்கணுமா? மகாத்மா காந்தி பத்தி இன்ட்ரோடக்ஷன். அண்ட் ரெண்டாவது அவர் வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன் இருக்கலாமா? அதுக்கடுத்து he believed in non-violence சியா இருக்கலாமா? அப்படி இல்லைன்னா பி, சி, டி, ஏ இப்படி இருக்கலாமா? பிஏசிடி இதான். பிசிடிஏவா? நோனோ, பிசிடிஏ வரதுக்கு வாய்ப்பு கஷ்டம். பிசிடிஏ தான் போட்டு பார்த்தோம். பட் ஒரு வகையில ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தியை பத்தி சொல்லிட்டு அவர் ஃபாதர் ஆஃப் த நேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறது இன்னும் பெட்டர் வே. ஏன் ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஆனார்னா பிகாஸ் அவர் நான் வயலன்ஸை மதிக்கிறாங்க, அதனால நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அந்த ஃப்ளோ மேட்ச் ஆகுது இல்லையா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ இது. நான் 2 ஆல்டர்னேட்டிவும் ஏன் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ளோ இஸ் திஸ், செகண்ட் ஃப்ளோ தான் இது. So I have given few exercises for your self evaluation. Okay, இதுல கிட்டத்தட்ட 20 questions இருக்கு, நீங்க பிராக்டிஸ் பண்ண. Is that clear? Yes. So again, new learners, if you want this material you can text and get this material. Okay, and if you want to join the batch for general English alone also you can join, or you can totally join Yukti batch which will surely support you. And our older students are requested to refer to your friends about this batch. Okay, any doubts here? இப்ப ஜம்பிள்டு சென்டென்ஸ் கிளியரா இருக்கீங்களா? எஸ் ஆர் நாட்? இவ்வளவுதான் ஜம்பிள்டு.
நீங்க குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் கூட எடுத்துப்பாங்க. 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்கான் இதுல இருந்து மட்டுமே. அப்ப 100ல 4ல இருந்து 5 கொஸ்டின் இது. பிளஸ் ஐ திங்க் 2 கொஸ்டின் வந்து சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்றது. அப்ப இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்ததுல மட்டுமே உங்களுக்கு 6 கொஸ்டின் மாட்டிட்டு இருக்கு. இட்ஸ் a மேஜர் வெயிட்டேஜ். புரியுதுங்களா? Are you clear? ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ நான் யூடியூப்லயே அப்லோட் பண்றேன். இன்னொரு வாட்டி போட்டு கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. குட் நைட். நாளைக்கு டெமோ என்னன்றது உங்களுக்கு நம்ம டெலிகிராம்ல அப்டேட் ஆகும். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.